விஜயோட பிறந்தநாளை வந்து சேரிகளில் தான் அதிகமாக கொண்டாடினாங்க. தலித்துகள் ஓட்டு முழுக்க விஜய்க்கு தான் போயிடுச்சு. அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தை ஓட்டு. ஏன் டிஎம்கேல தலித்துகள் இல்லையா, ஏடிஎம்கேல தலித்துகள் இல்லையா? இன்னும் திமுகவுக்கு சொம்படிக்கிறாரு திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை மரியாதை இல்லை அப்படின்னா இப்போ அமைச்சரவை வந்து கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லையே. ஒன்றிய அரசே வேணான்னு அவர் சொல்லவே இல்லையே. பிஜேபியை வந்து முழுக்க எதிர்த்தது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைங்கிறது தெரியும். வெறும் மோடி கூட போய் கூட்டணி வச்சுருவாருன்றீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் விடுதலை சிறுத்தைகளின் மாநில துணைச் செயலாளர் திருமதி தேனி இளமதி அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக தாவேக்காவில் நீங்கள் இணைஞ்ச உடனே தொல் திருமாவளவன் மீது பல விமர்சனங்கள் வந்திருக்கு. திமுகவுக்கு ஆதரவாக இல்லாமல் என்னைக்காச்சும் இருந்திருக்கா? திமுகவுக்கு ஆதரவாக இன்னும் செயல்பாடு தான் திருமாவளவனோட செய்கை இருக்குது. அந்த அதிருப்தி வந்து தாவேக்கா தரப்பில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. உங்களுக்கு மரியாதை ஓப்பனாக கேட்கணும்னா உங்களுக்கு மரியாதை இருக்கா? அவ்வளோதான். இல்லை மரியாதை இல்லை அப்படின்னா இப்போ அமைச்சரவை வந்து கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லையே தாவேக்கா தரப்பில். திமுகவுக்கு ஆதரவுங்கிறது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நேற்று கூட செய்தி பார்த்துருப்பீங்க, தலைவர் வந்து இது மாதிரி முதல்வருக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் ஒன்று கொடுத்துருக்காரு. சட்டசபை மாண்புன்னு ஒன்று இருக்குது. முன்னாள் முதலமைச்சரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, அவரோட தோல்வியை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த செய்கை வந்து இருக்கக்கூடாது. மேடையில் பேச வேண்டியது மேடையிலே பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு செய்கையை வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் பண்ணியிருக்கீங்க, சட்டசபையில். அது வந்து அது கொஞ்சம் வருங்காலங்களில் அதை மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கூட கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு தான் இன்னும் திமுகவுக்கு சொம்படிக்கிறாரு திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது சொல்லாமல் இருந்தாலும் இவ்வளோ நாள் இருந்து கூட்டணியில் இருந்தாங்க, இப்படி ஒரு செஞ்சுருக்காரு, ஆனால் திருமாவளவன் கண்டுக்கலப்பார் அப்படின்னு இப்படியும் பேசுவாங்க. எலும்பு இல்லாத நாக்கு எந்த பக்கமும் பெறலும். அதுதான். இல்லை, இந்த குட்டி கதைக்கு திரும்ப ஒரு கண்டனம் தெரிவித்தா அது எல்லாருக்கும் தெரியும். தாவேக்கா தரப்பில் முஸ்தபா எம்எல்ஏ திருமாவளவனை ஒரு நிமிஷம் வச்சார். வாழும் வார்த்தைகளும் யார் பக்கம் வீசணும்? நீங்கள் பிளாஸ்டிக் சேர் போட்டவங்களுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன மரியாதை இங்கே கொடுத்துருக்கோம், அதை நினைவுபடுத்துங்க. இல்லை, அது முஸ்தபா பேசுனதா நம்ம வந்து பார்க்கவே தேவையில்லை. இந்த சமூகமும் இந்த கலாச்சாரமுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மனப்பான்மையில் தான் இருக்குது. இப்போ திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், யாரை துரைமுருகன் பேசாத பேச்சா? அவர் என்ன, நாங்கள் தான் ஜட்டி மாட்டி விட்டோம், நாங்கள் தான் வந்து பட்டியலின சமூகத்துக்கு எல்லாமே பண்ணோங்கிறது தான் இருக்குது. இப்போ அது மாதிரி வந்து இவர் பேசியிருக்காரு. இது வந்து முன்னாடி இருந்த அந்த கட்சிகள், முன்னாடி இருந்த அந்த கலாச்சாரம், முன்னாடி இருந்த சமூகம் பேசிய பேச்சுக்களோட தாக்கம் தான் இப்போ முஸ்தபா பேசுகிறது. அதாவது திமுகவில் உங்களுக்கு மரியாதை இல்லை, ஏளனம் பேசுனாங்க, எங்களுக்கு சாதி முத்திரை குதித்து ஒதுக்க பார்க்குறாங்க, எங்களுக்கான அந்த அங்கீகாரம் திமுகவில் கிடைக்கலன்றதை தான் உங்களை போன்ற சிறுத்தைகளோட பெரிய ஒரு விமர்சனம். இன்னைக்கு அதே நிலைமை தாவேக்காவிலும் இருக்குது. அதையும் நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க? இல்லை, யோசிக்காமல் யார் இருந்தாங்க? இப்போ தாவேக்கால அமைச்சரவை ஒரு அமைச்சரவை கொடுத்துட்டா அது இல்லைன்னா என்னமா, மக்களுக்காக ஒரு போர்வை போத்திய புலியாக தானே விஜய் இருக்காரு, அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, மக்களுக்காக அவர் போர்வை போத்த புலியாக இருக்காருங்கிறத வருங்காலங்களில் பார்ப்போம். இப்போ நானே இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசலை, இதுவரை நான் பேசலை. ரெண்டாவது, அவரை பாராட்டுற ஒரே விஷயம், பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அமைச்சரவையில். அதே போல் வந்து பட்டியலின சமூகத்துக்கு வந்து 8 பேர்த்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு இப்போ என்னோடய இதில் ஃபேஸ்புக்கில் கூட முந்தா நாள் நான் 2 நாள் முன்னாடி பதிவு போட்டிருப்பேன். அதாவது எங்கள் கட்சிக்காரங்களே வந்து விஜயோட பிறந்தநாளை வந்து சேரிகளில் தான் அதிகமாக கொண்டாடினாங்க, ஊர் தெருவில் வந்து கொண்டாடலை அப்படின்னு ஒரு பதிவு நிறைய அது மோஸ்ட்லி பார்த்தோம். அப்போ அதுக்கு நான் போட்டிருந்தது, இதுக்கான காரணம் ஒரே ஒரு காரணம்தான். விஜய் வந்து
சாதிய பெருமை பேசலை, ஆண்ட சாதி பெருமை பேசலை. அதனால தான் இந்த ரெண்டுக்கும் ஒரே பதில் தான். சேரிகளில் கொண்டாடினதுக்கும் ஊர் தெருக்குள்ளே விஜய் பிறந்தநாள் கொண்டாடாமல் இருந்ததுக்கும் ஒரே காரணம் தான். அவர் ஆண்ட சாதி பெருமை பேசலை. இதுதான் இதனால் இவன் வந்து கொண்டாடுறான். அவன் வந்து தேவையில்ல, இவன் வந்து இப்போ டிஎம்கே மாதிரி நமக்கு சார்பாக இவன் வந்து நடக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது நியூட்ரலாக இருக்காங்க, நியூட்ரலாக இல்லை. இப்போ அவங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு வன்னியரசனோட செயல்கள், அவர் வந்து செய்கிற எல்லாத்துக்குமே வந்து விஜய் கவர்மெண்ட் அமைதியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இதனால் வந்து எதுவும் வன்னியரசுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, எந்த இதுலையும் முட்டுக்கட்டை போடலன்னு சொல்லுங்களா? ஆமாம், முட்டுக்கட்டை போடல. இப்போ ஒரு முடிவு, இப்போ கோட்டைக்குப்பம் அந்த விஷயமா இருக்கட்டும், அந்த இஷ்யூவில் பாருங்கள் சுதந்திரமாக செயல்பட்டார். கோவையில் அந்த பஸ்ஸு போன அந்த கிராமத்தில் பாருங்கள் வன்னியரசனை சொன்னதான் நடந்துச்சு. இப்போது இந்த சுதந்திரம் இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்களுக்கு டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்துச்சா? அவங்களோட அமைச்சர்கள் தான். ஆனால் அந்த மாதிரி எந்த சுதந்திரமும் இல்லையே. இன்றைக்கி வந்து மாற்று கட்சியாக இருந்தாலும் ஒரே ஒரு அமைச்சர் இருந்தாலும் அந்த ஒரு நாள் சிஎம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு அமைச்சர் தான். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் மீடியாவில் பார்த்தீங்க, எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி சிஎம்மை சுற்றி மீடியா போகுது, இல்லை வன்னியரசனை சுற்றி மீடியா போயிட்டுருக்கு. பெருமையாக பார்க்குறீங்க அதை? கண்டிப்பாக. இதே இந்த கூட்டம் திரும்ப பின்னாடி காணாமல் போகுது, அதை போகாது. அது எப்படி காணாமல் போகும்? இங்கே திரும்ப வேற வன்னியரசு வேற இல்லையே. இல்லைங்க, இப்போது தாவேக்கோட ஆசான் அரசியல் தந்தை தொல் திருமாவளவன் இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கார். ஆதோர்ஜனா குறிப்பிட்டு பேசிய அந்த 20 பேர் மட்டும்தான் திருமாவளவனோட இருக்காங்க. மற்ற சிறுத்தைகள்னு சொல்கிற வாக்காளர்கள்லாம் தாவேக்கா பக்கம் இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த சேரியாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், இதெல்லாம் இன்றைக்கி வந்து திருமாவளவன் படத்தை அழுத்தி விட்டு விசிலுக்கு இடம் இருக்குங்க. இவ்வளோ நடக்குது. இன்னும் வந்து திரும்ப பின்னாடி தான் சிறுத்தைகள் நிற்கிறாங்கன்னு எப்படி பார்க்குறீங்க? இப்போ 108 இடத்துல தாவேக்கா வந்துச்சு, பாக்கி உள்ள இடத்துல ஏடிஎம்கே டிஎம்கே இது மாதிரி கூட்டணிகள் வந்து ஓட்டை பிரிச்சுருக்காங்க. அங்கே விழுந்த ஓட்டெல்லாம் எப்படி? அங்கே விழுந்திருக்க எல்லாமே சேரிகளில் விஜய் படத்தை வைக்காமல் வெறும் திருமாவளவன் படத்தை மட்டும் வச்சுருந்த ஓட்டுகளா? இல்லை டிஎம்கே நம்ம ஸ்டாலின் கலைஞரோட வச்ச ஓட்டு, அவங்க படத்தை வச்ச ஓட்டுகளா? அதை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து விஜய்க்கு 108 இடத்துல வந்திருக்காங்க, இந்த ஓட்டுகள் பூரா வந்துச்சு அப்படின்னா நீ டிஎம்கேக்கு போன ஓட்டெல்லாம் எந்த ஓட்டு? அதாவது இங்கே ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையர் மற்றும் தலித் சமூகம் வாக்குகளால் விஜய் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்த திமுகவிலிருந்து வாக்குகள் சிதறி விஜய் பக்கம் சென்று விட்டன. இதுதான் இன்றைக்கான ஒரு கருத்து கணிப்பில் நடக்கிற விஷயம். அதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட விஷயம். அதுதான் நாங்கள் கேள்வியாக இல்லைங்க. நீங்கள் கேட்குறது என்னன்னா, தலித் ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு போயிடுச்சு, தலித் ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு போயிடுச்சுங்கிறது அவங்க குற்றச்சாட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பீரியடாக இருக்கட்டும், இல்லைனா ஜெயலலிதா பீரியடாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறப்பையாக இருக்கட்டும், இல்லை கலைஞர் முதலமைச்சராக இருக்கப்பையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கப்பையாக இருக்கட்டும், அப்போ விழுந்த ஓட்டுகள் இருக்கு இல்லையா, தலித்துகள் இருக்காங்க இல்லையா, டிஎம்கேல தலித்துகள் இல்லையா, ஏடிஎம்கேல தலித்துகள் இல்லையா, கலைஞரை பின்பற்றின தலித்துகள் இல்லையா? இப்போ அவங்கள இருக்கப்ப தலித்துகள் ஓட்டு முழுக்க விஜய்க்கு தான் போயிடுச்சு. அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தை ஓட்டு. ஏன் மற்ற கட்சி ஓட்டலாம் அங்கே போயிருக்க வாய்ப்பு இல்லையா? அழகிரியோட பொண்ணை வந்து டிஎம்கே தாவேக்கா போயிட்டாங்களே, அதை பற்றி யாரும் கேட்க மாட்டேங்களே, கேள்வியே பேச மாட்டேங்க. அது வெளியிலே வரல, அப்படியே அமுக்கிட்டீங்களா? அதுக்கு காரணம் என்ன? கண்டிப்பாக அதை ஏன் பேச மாட்டேங்க? இன்னைக்கு இதுதாங்க நாங்களும் கேட்குறோம். எல்லாருமே அதை நீங்க கேட்கணும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தான் போனாங்கன்னு சொல்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் மோஸ்ட்லி போகலன்னு நாங்க சொல்றோம். படித்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் வேணா இந்த கொள்கை தெரியாம இருக்க இளைஞர்கள் போயிருக்கலாம். கொள்கையை உள்வாங்கி வந்த சிறுத்தைகள் ஒரு ஆளை கூட விஜயால விலைக்கு வாங்க முடியாது. இப்பயும் தான் நாங்கள் வந்து விஜயோட ஆட்சியில் பங்கெடுத்திருக்கமே தவிர இன்ன வரை எங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லைங்கிறத எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்போ டிஎம்கே கூட்டணியில் இருக்கமா இல்லையாங்கிறத தலைவர் தான் சொல்லணும். அதை வந்து நான் சொல்ல முடியாது. ஆனால் விஜய் கூட இன்ன வரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை. இது வந்து தலைவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு.
அப்படி இருக்க சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து இப்போ நான் விஜய் கூப்பிட்ட உடனே அல்லது தாவேக்காவோட அரசியல் கொள்கை எதுவுமே என்னன்னே தெரியாமல் ஒரு 40 ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்த ஒரு சிறுத்தைகளோட இயக்கம் இங்கேருந்து ஈஸியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா? சிறுத்தைகள் போயிட்டாங்கங்கிறது. நான் சொல்கிறேன் 100% சிறுத்தையாக பயணிக்கிறவங்க, கொள்கையை ஏற்றுக்கிட்டு இயக்கமாக இருக்கிறப்போ உள்ளே வந்தவங்க, இல்லை அவங்களோட குழந்தைகள். குறிப்பாக எடுத்துக்காட்டு என்னோட குழந்தைகள். இது மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி கொள்கையால் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் யாரும் விஜய் பின்னாடி போகலைங்க. சரியா? ரசிக மனப்பான்மையில் உள்ளவங்க போயிருப்பாங்க. இல்லை, இப்போது தமிழ்நாட்டோட அந்த அதிகார அரியணை ஒன்று தாங்க. விடுதலை சிறுத்தைகள் எதை நோக்கி பயணிக்குது? அதிகாரத்தை நோக்கி தான் பயணிக்குது. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த அரியணை ஏற்றதுக்கு தான் உதவிங்களா? இல்லை, அரியணை ஏற்றதுக்கு தான் உதவுவோங்கிறது கிடையாது. இப்போ இங்கே தனிச்சு நாங்கள் நின்றுருந்தோம். சரி, இது இப்போது கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியும். கொள்கை ரீதியாக செயல்பட்ட கட்சிகளெல்லாம் இன்றைக்கி வந்து கவர்ச்சியால் அடித்து நொறுக்கப்பட்டது. இன்றைக்கி அதிகார இடத்துல வந்து விஜய இருக்கார். நீங்கள் கடந்த காலகட்டத்தை அரசியல் செஞ்சதும் ஒரே ஒரு அதிகார அரியணைக்கு உங்களுக்கு மற்றவர்களுக்கு தான் நீங்க தோள் கொடுத்து தூக்கி அவங்கள உட்கார வைக்கிறீங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த அரியணை நோக்கி நீங்க பயணிக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் நிலைப்பாடு தமிழ்நாடை பொறுத்தளவு என்னன்னா, கூட்டணி ஆட்சிக்கு இங்க வந்து இடமில்லை அப்படிங்கிறப்ப தனிச்சு தான் போட்டிட்டு ஆகணும். ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் தனிச்சு போட்டிட்டு அவங்க தலைமையில கூட்டணியை சேர்த்துக்கலாமே தவிர ஆட்சி அமைக்கிறப்ப அந்த அதிகாரத்தில் வந்து கூட்டணிக்கு பங்கு கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிறப்ப நம்ம தனிச்சு தான் போட்டிட்டு ஆகணும். அப்போ தனிச்சு போட்டிடணும் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி ஒன்று தேவை, பொருளாதார வளர்ச்சியும் தேவை, மக்களோட சேர்ப்பு நமக்கு வந்து தேவை. அப்படி இருக்கிறப்ப இதை நம்ம வளர்த்தெடுக்கணும். பொருளாதார ரீதியாகவும் வெகுஜன மக்களிடையேவும் நம்ம போய் சேரணும். இப்போ வெகுஜன மக்களிடையே வந்து நம்ம வந்து ஊர் தெரு மக்கள் வந்து நம்மளை ஈஸியாக ஏற்றுக்கணும். இன்னும் நம்மளை சாதியாக தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்த நம்ம உருவாக்கணும். ஒரு பொது நீரோட்டத்தால் நம்ம கலக்கணுங்கிறக்காக தான் இதுவரை கூட்டணி கட்சிகளோட நம்ம வந்து கூட்டணியாகவே இருந்து அவங்களோட அரசியல் கூட்டணி பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. ஓகேவா? இப்போ வந்து களம் மாறி இருக்கு. இப்போ களம் மாறி இருக்கிறப்ப இங்கே இப்போ கூட்டணி ஆட்சி வந்து பண்ணலாம், கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கலாங்கிற ஒரு புது யுக்தியை வந்து விஜய் வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் எந்த கட்சி உள்ளே வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார வலிமை கொடுத்தே ஆகணும், அதிகார பகிர்வுங்கிறது ஒன்று கொடுத்தே ஆகணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ இதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு தலைவரை என்ன தயார்படுத்துறதுக்கான என்ன வேலைகளோ அதை இதுக்கப்புறம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருந்தது இதான், நம்மளுக்கு பொருளாதார வலிமை ஒன்று வேணும், மக்களோட ஆதரவு ஒன்று வேணும், வெகுஜன மக்களோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ நாளாக நம்ம கூட்டணியில் இருந்தது. இப்போ இது ஒரு வாய்ப்பு வரவு, இதை பயன்படுத்திக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி வன்னியரசனை செயல்படுறது எல்லாரும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ எந்தெந்த பகுதியிலேருந்துலாம் மக்கள் வந்து நேரடியாக தலைமை செயலகம் வந்து கூட்டமாக வந்து சந்திக்கிறாங்க, ஒரு ஊராக வந்து சந்திக்கிறாங்க, கிராமமாக வந்து சந்திக்கிறாங்க. இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு சான்று. எப்படி இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் விஜய் ஆட்சி நடக்கல, விடுதலை சிறுத்தைகள் ஆட்சின்றீங்க. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும், மக்கள்கிட்ட எப்படி மக்களோட மக்களாக பயணிப்பாங்கங்கிறதுக்கு வன்னியரசனை வந்து ஒரு சான்றாக இருக்கார். இப்போ வந்து இது வந்து நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம். மக்கள்கிட்ட இன்னும் மக்கள்கிட்ட ஊர் தெரு மக்கள்கிட்ட இல்லை பொதுஜன மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட மைய நீரோட்டத்தை உள்ளே போய் கலக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு. இதுக்கப்புறம் வேணால் 31 தலைவர் வந்து ஏதாவது பார்த்தாரு, ஏதாவது முடிவெடுத்தாருன்னா நம்ம தனிச்சு நிற்கிறதுக்கான இதை அப்போ பார்ப்போம். முக்கியமாக விஜயோட அரசியலை இங்கே வந்து ஒரு ஒப்பிட்டு பார்க்கும்போது விஜய் வந்து தலித் வாக்குகளையும் சிறுபான்மை வாக்குகளையும் பிரிக்கிறதுக்காக களம் இறக்கப்பட்டது தான் விஜய் அப்படின்றாங்க. ஓபிசி வாக்குகளை அறுவடை செய்யறதுக்கு அண்ணாமலை களத்தில் இருக்கிறாங்க பாஜக. இதெல்லாம் வேலையெல்லாம் இந்த திட்டமெல்லாம் பாஜக வடிவில் இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாஜக அந்த மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாக்கா அதை வந்து உடைச்சி சுக்குநூறாக்குறதுல எங்கள் தலைவர் முதலாளர். அதுதான் விஜய் வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாரா? இங்கே கேள்வி அதுதான். பாசிச பாஜக எதிர்த்து போராடும் தொல் திருமாவளவன் இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிறாரு.
அந்த விஜய் பாசிச பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிறாரா? இல்லை, அரசியல் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணுவார், அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை ஏற்கனவே கடந்த காலகட்டத்தில் மத்திய அரசுன்னு சொன்னதை வந்து திராவிட அரசியல் வந்து திமுக அரசு ஏற்ற பதவி வந்த உடனே ஒன்றிய அரசுன்னு அது வாய்மொழியாக பேசினாங்க. அது பாஜகவில் கோபம் பொறுத்துக்க முடியல. ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இப்போ இந்திய அரசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அவர் மாறி இருக்காரு, வார்த்தைகள் மாற்றிருக்காங்கன்னு எடுத்துக்கலையா நீங்கள்? இல்லை, இந்திய அரசு தானே அவர். ஒன்றிய அரசு இந்திய ஒன்றியம் தான். அம்பேத்கர் ஒரு ஒன்றிய அரசுக்கு விளக்கம் ஒன்று கொடுத்தாங்க திமுக ஆட்சியில். அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய அரசு கடந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சிகள் எல்லாம் இருக்கும்போது மத்திய அரசுன்னு மாநில அரசுகளால் அழைக்கப்பட்ட அந்த வார்த்தை கடந்த காலத்தில் ஒரு 5 வருஷம் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றிய அரசுன்னு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ பல விமர்சனங்கள் வந்தது தமிழ்நாடு அரசு மீது. ஆனால் தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தில் அழகாக குறிப்பிட்டாங்க. இது எல்லாமே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு அழகாக அம்பேத்கர் பேசியிருக்காரு, இதில் எழுதியிருக்காரு. அதை தான் நாங்கள் முன்மொழிக்கிறோம். அப்போது விஜய் அவர்கள் அம்பேத்கரை புறக்கணிக்கிறாரா? இங்கே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்திய அரசு இப்போது இவ்வளோ நாள் ஒன்றிய அரசுன்னு தமிழக அரசால் அழைக்கப்பட்டது, இப்போ இந்திய அரசுன்னு சொல்றது வந்து அம்பேத்கரை புறக்கணிக்கிறாரா? அது ஓகே, அது உண்மைதான். என்னன்னா, இப்போ மாநிலங்களோட ஒருங்கிணைப்பு தான் ஒன்றியம், இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னு வைங்க. ஆனால் அந்த இந்தியாங்கிறதான நம்ம கிடையாது, இந்தியன்ஸ் தான் நம்ம சொல்கிறாங்க. இந்திய அரசே இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம், இந்திய அரசுன்னு தான் நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம கொடுக்குறோம். ஒன்றிய அரசுன்னு யூஸ் பண்ணுறோம், அது ஓகே. ஆனால் இந்திய அரசுங்கிறது இந்தியன் அப்படிங்கிறது நம்ம கிடையாது. இது நெருடல் இருக்கு இல்லைங்கிறது இல்லை. அது புறக்கணிக்கிறதா எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு இப்போ ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை வந்து திமுக அரசால் கொண்டு வந்ததுங்கிற அதுக்காக அவர் வந்து அதை பயன்படுத்தலையா, இல்லை உண்மையாகவே இந்தியா அப்படிங்கிறனால தான் அவரோட இந்திய அரசுங்கிறது சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரில. பட் இந்திய அரசுங்கிறது இந்தியன் அப்படின்னு தான் நம்ம குறிக்கிறோம். நம்மளோட நேம் என்ன, இந்தியன்ஸ் அப்படின்னு தான் நம்ம குறிக்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்திய அரசுன்னு சொன்னதில் நமக்கு என்ன, அதில் என்ன நீங்கள் குற்றத்தை கண்டுட்டீங்கன்னு நான் கேட்குறேன். இந்திய அரசு குற்றம் இல்லை, நான் குற்றம் சொல்லலை. அதை எப்படி புறக்கணிக்கிறதா? ஒன்றிய அரசே வேணான்னு அவர் சொல்லவே இல்லையே, வார்த்தையை புறம் தள்ளியிருக்காங்க. ஒன்றிய அரசு இனிமேல் பயன்படுத்தக்கூடாது, ஒன்றிய அரசுன்னு இனிமேல் பயன்படுத்தக்கூடாது, இந்திய அரசுன்னு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லியிருந்தா நீங்கள் கேட்குற கேள்வி ஓகே. ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த ஒரு வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துகிறாரு, புதுசாக ஒன்றும் அவர் கொண்டு வரல. ஒன்றிய அரசுங்கிறதா அவங்க வந்து அம்பேத்கர் சொன்னார். விஜய் பதவியேற்று 48 நாட்கள் ஆகிறது. இதுவரை பாஜகவை விமர்சித்து ஏதாவது ஒரு அறிக்கையோ கண்டனமோ ஏதாவது விட்டுருக்காரா? இல்லை, பாஜகவை அது வந்து ஏன் விட்டுருக்காரு விடலங்கிற நீங்கள் தாவேகாரங்களை தான் கேட்கணும். ஆனால் பிஜேபினால ஏதாவது ஒன்று நடந்து ஆட்சி அமைக்க இந்த 48 நாளில் புதுசாக ஏதாவது பிஜேபி கவர்மெண்ட்டால் இங்கே வந்து ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? எடுத்திருந்தா அவர் எதிர்க்கலை. இப்போ மும்மொழி கொள்கை வேணும்னு கேட்டாங்க. ஆனால் இவர் ஆளுநர் வந்து மும்மொழி கொள்கைக்கு வந்து ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் இந்திய ஒன்றியத்துலேருந்து நாங்கள் ஃபண்டு கொடுப்போம்னாங்க. ஆனால் அது வேணாம், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லிட்டாங்களே, அதை எதிர்த்துருக்காங்களே. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போனா அவங்க சொன்னதை இவங்க ஓகேன்லேயே ஏற்றுட்டு இருந்திருக்கணும், வேணான்னு தானே சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்போ பாஜகவோட ஒரு பிஜேபியை வந்து முழுக்க எதிர்த்தது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் தெரியும். உள்வாங்க அப்புறம் சொல்லுங்க. எப்போ வேணாலும் பாஜகவோட உறவு வைக்கும் பட்சத்தில் திருமாவர்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிப்பார், கண்டிப்பாக வெளியே வந்துடுவார். 100% அடிச்சு சொல்கிறேன், இருக்க மாட்டார். மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் இருப்பது அப்போ கூட்டு வெளிப்பட்டுரும். உண்மைதான். ஏன்னா காங்கிரஸ்னு ஒன்று உள்ளே இருக்குது. அப்போ எப்படி விஜய் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு, காங்கிரஸ் கூட இல்லாமல் எப்படி பிஜேபி போவார்? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? காங்கிரஸ் வேணாம் கழட்டி விட்டுருவாரா? ஆட்சிக்கு எங்களுக்கு ஆள் தேவையில்ல, உன்னோட ஆதரவு தேவையில்ல, நீ வந்து போயிரு அப்படின்னு தான் தீர்மானிக்கணும்னு இல்லை, செயல்பாடுகள் தீர்மானிக்கும். பாஜக ஆதரவாளரா எதிர்ப்பாளரான செயல்பாடுகள் தீர்மானிக்கும். நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் தான் முதல்ல போய் ஆதரவு கொடுத்தாங்க. விஜயோட ஆட்சி அமைக்கிறதுக்கு முதல் ஆதரவு காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க. அப்புறம் ராகுல்லாம் வாழ்த்து சொன்னாங்க, எல்லாமே பண்ணாங்க.
நான் என்ன கேட்குறேன், நாடாளுமன்ற எலெக்ஷன் வர்றப்ப இந்த கொடுத்துருக்க காங்கிரஸோட எம்எல்ஏவை வெளியே அனுப்பிட்டு இவர் மோடி கூட போய் கூட்டணி வச்சுருவாருன்றீங்களா? பிஜேபி கவர்மெண்ட்டோட இல்லை பிஜேபி கூட்டணியோட போயிடுவாருங்கிறீங்களா? காலம் பதில் சொல்லும். காலம்தான் பதில் சொல்லும். உங்கள் நேரத்துக்கு நன்றி.